பெரிய நாடகம். இன்னும் மக்கள் ஏமாற மாட்டாங்க ஸ்டாலின் அவர்களே. இந்த கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது. இனி அண்ணா திமுக மக்கள் கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டணி கட்சிக்காரெல்லாம் விழிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஏற்கனவே 10 வருஷம் திமுக ஆட்சி தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதே இல்லை. மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதே இல்லை. இன்னைக்கு தமிழகத்தில் கொல்ல திருட்டு பாலியல் கூட நடக்காத நாளே இல்லை. அதை பத்தி எல்லாம் சட்டமன்றத்தில் வாய் திறப்பதே கிடையாது. திமுக அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. திமுக அரசாங்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. போன தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தை விட இப்பொழுது குறைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப வெவ்வேறு மாதிரி பேட்டி கொடுக்கிறாங்க. திமுக அரசாங்கம் நடக்கின்ற ஊழலுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு. திமுக அரசாங்கத்தில் நடைபெற்ற ஊழலுக்கும் கூட்டணி கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேட்டி கொடுக்கிறாங்க. இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்தது. திமுக முகம் மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, எத்தனை நாளைக்கு இந்த கூட்டணி வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றுவீங்க? இன்னைக்கு கூட்டணி நம்பி தான் திமுக இருக்குது, மக்களை நம்பி இல்ல. திமுக கூட்டணி நம்பி இருக்குது, அண்ணா திமுக மக்களை நம்பி இருக்குது. நிறைய கூட்டணி சேர்ந்தா ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா மக்கள் அவ்வளவு சிந்திக்க தெரியாதவர்களா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், சிந்தித்து செயலாற்றக்கூடிய மக்கள். யார் சரியானவர்கள் யார் தவறானவர்கள் சிந்தித்து எடை போட்டு இன்றைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய திறமையான மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு முறை ஏமாந்து விட்டார், மறுமுறையும் தமிழ்நாடு மக்கள் ஏமாற மாட்டாங்க.